ஹாய் சோல்ஜர்ஸ். நம்ம சேனல் நீங்க என்ன பார்க்க போறோம் என்றால் மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். என்ன மூவி பார்த்தோம்னா த்ரீ பிஹெச்கே மூவி தான் நம்ம இதில் பார்க்க போறோம். ஏன்னா த்ரீ பிஹெச்கே மூவி வந்து அவ்வளோ சூப்பராக இருந்து அவ்வளோ அழகா இருந்து ஏன்னா ரொம்ப மறக்க முடியாத ஒரு படமா எனக்கு அமைஞ்சிருக்கு. சித்தார்த் கொடுத்த நல்ல குட் படம் இதை நான் சொல்லுவேன். ஸோ ஓவர பேச நம்ம வீடியோக்குள்ள போகிறோம். நாங்கள் ஸ்ரீராம் எஸ்கே. ஸோ மறக்காம வீடியோக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னால ஸோ ஓவர பேசாம வீடியோக்குள்ள போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த மூவி வந்து எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்னா ஒரு மிடில் கிளாஸ் மூவி வந்து ஆரம்பிக்குது. ரொம்ப இது ரெண்ட்ல இருக்கிறவங்க தான், ரெண்ட் ஹவுஸ்ல இருக்கிறவங்க தான் சரத்குமார் அவங்க ஃபேமிலி எல்லாரும். அதே மாதிரி ஒரு சின்ன குடும்பம் மாதிரி இருக்கவங்க தான். டக்குன்னு வந்து சரத்குமாருக்கு வந்து ஒரு வீடியோ பார்க்கணும்னு ஒரு ஆசை, ரொம்ப நாளா ஒரு ஆசை இருந்திருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடியும் அப்புறம் ஒரு ஆசை இருந்திருக்கு. அந்த படத்துல சரத்குமாருக்கு வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து சரி ஒரு சொந்த வீடு வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை சேர்த்து வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 7,00,000 சேர்த்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மதிப்பு பார்த்தோம்னா லேண்டோட வந்து அவங்க இந்த இது நம்ம ஒரு 10 lakhs கேட்காங்க. 10 lakhs சேர்த்ததுக்கு அப்புறம் வந்து மறுபடியும் பார்த்தா 15 lakhs, அதுக்கு 25 lakhs ஒரு இன்க்ரிமெண்ட் தான் ஆகுது. ஒரு 2 years 3 yearsக்கு அப்புறம் வந்து லேண்ட் இன்க்ரிமெண்ட் தான் அது. அது அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. மறக்க முடியல. சொல்லுங்க. பில்டிங் லேண்டு சொந்த ஊர்ல அவங்க ஒரு வாங்கலாம் தான் ஒரு ஆசை. அதுதான் படத்தோட முக்கிய பாயிண்ட். த்ரீ பிஹெச்கே மூவி இது வந்து ஒரு தமிழ் மூவி தான். ரொம்ப அழகா இருந்து சித்தார்த் அவர்கள் ரொம்ப நடிச்சிருக்காங்க. ஏன்னா அவர் வந்து நடிப்பு வந்து எப்படின்னா ஒரு ஆவரேஜ் பாய் வந்து தான் நடிச்சிருக்காங்க. எப்படின்னா நம்ம ஃபெயில் ஆனவங்க, இப்படி நம்ம ஸ்கூல்ல படிக்காதவங்க ஃபெயில் ஆனவங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எனக்குமே அதாவது அந்த படத்தை பார்க்கும்போது நானுமே அப்படிதான். ஏன்னா 10th 11th தான் நம்ம ஜஸ்ட் மாஸ் தான். ரொம்பலாம் அதிகலாம் மார்க்லாம் எடுக்கல. ரொம்ப ஜஸ்ட் பாஸ் தான். அந்த 1500 அதெல்லாம் போடும்போது எனக்கு ஏனாவும் வந்துச்சு. நானே கம்மி மார்க் தான். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப எமோஷன் ஆயிட்டு எனக்கு அந்த படம் வந்து. அதுக்கப்புறம் வந்து 12th காலேஜ் இன்ஜினியரிங்ல சேர்க்காங்க. இன்ஜினியரிங் சேர்த்த உடனே அதாவது பையன் நம்பி டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. ஸோ அந்த டிபெண்ட்ல வந்து இவர் வந்து அவங்க அப்போ வந்து ஐடி தான் இப்போ கம்ப்யூட்டர் தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் சேர்த்து விட்டாங்க. ஸோ எனக்குமே அது ரிஃபர் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து நான் ஃபர்ஸ்ட் பிஏ இங்கிலீஷ் தான் படிக்கணும் இருந்தேன். பிஏ இங்கிலீஷ் படிச்சுட்டு ஓகே ஏதோ ஒரு வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். கடைசியில் வந்து எங்க பிரின்சிபல் சார் வந்து ஐடி எடுங்க, ஐடி பிசி எடுங்க, பிசி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பிசியில ரெஃபர் பண்ணி ஜாயின் பண்ணி விட்டாங்க. எங்க அப்பா எல்லாத்தையும் நான் கேட்டேன். எங்க அப்பா சொன்னாங்க அப்போ கம்ப்யூட்டர் எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் கம்ப்யூட்டர் ரிலேட்டடா படிச்சதால நீ கம்ப்யூட்டர் எடுத்துரு அப்படின்ட்டாங்க. சரி நான் 11th 12th கம்ப்யூட்டர் தான் படிச்சேன். அதுக்கப்புறம் காலேஜும் கம்ப்யூட்டர் எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டேன். எல்லாத்தையும் எடுத்து எடுத்துருப்பா பிசிஏ. பிசிஏ வந்து நல்ல இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். பிசிஏ எடுத்து படித்தேன். பிசிஏ போனதுக்கு அப்புறம் வந்து ஐடில பார்த்தா ஐடில என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அங்கிருந்து மாறி ஐடிக்கு போய் அதுக்கப்புறம் தான் கண்டினியூ ஆச்சு. நான் ஆர்ட்ஸ் படித்தேன். இப்போ வந்து இவங்க வந்து இன்ஜினியரிங் படிச்சாங்க. இன்ஜினியரிங் வந்து எப்போ அப்ராக்சிமேட்டா பைசா போகும். ஒரு காசு சேர்த்து அமௌண்ட் வந்து இவங்க சேர்த்து வச்சிருக்காங்க. இந்த 2 yearsல இது வச்சிருக்காங்க. அப்போ பையனோட செலவுக்கே போகுது. இவனோட செலவுக்கு கடைசி வரைக்கும் செலவுக்கு போகுது. கடைசி இவன் வேலைக்கு போறான். ஐடி கம்பெனி எப்படியோ ஒரு ஜாப்ல வந்து கிடைச்சிட்டு இவனுக்கு ஜாப்ல வந்து ஐடி கம்பெனி கிடைச்சிட்டு வந்து வீட்டுக்கு லோன் கலெக்டருக்கு வரும்போது அவன் தங்கச்சி கல்யாணம் வந்து அப்போ வந்து நடக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரு நல்ல ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பா வீட்டுல இருந்து வராங்க. வந்ததுக்கு அப்புறம் வந்து சரி ஓகே இப்படி நல்ல சம்மந்தமா வருது நம்ம கட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட ஆசையும் அதுதான். நல்ல ஒரு சம்மந்தம் மாதிரி கட்டி கொடுக்கலாம் அப்படின்னு ஆசை. அதுக்கப்புறம் வந்து கல்யாண பொறுப்பு வந்து நீங்க ஏத்துக்கிடுங்க எனக்கு நகைலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்ப கல்யாண பொறுப்பு பார்த்து 35 லட்சம் வந்துச்சு. 35 லட்சம் வந்தோடனே இவன் லோன் போட்டு வந்தாலும் 35 லட்சம் ஆயிட்டு இவனுக்கு ஐடி கம்பெனில வேலை பார்க்கறனால ஸோ சேமான 35 lakhs வரைக்கும் கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டான். முடிச்சதுக்கு அப்புறம் வந்து கரெக்டா அடுத்து இவனுக்கு கல்யாணம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஐடி இவனுக்கு அடுத்து கரெக்டா ஹவுசிங் லோனுக்கு இவனுக்கு அப்ரூவ் பண்றான். சரி ஓகே சொந்த வீடு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா இவனுக்கு ஒரு கல்யாணத்துக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அதுவும் ஒரு நல்ல ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வந்து கொஞ்சம் எதுவுமே கொஞ்சம் முரடான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவனை கட்டி வச்சுலாம் பார்த்தாங்க. கடைசியில் இவன் வந்து அங்க ஷாப்பிங் ஒரு இடத்துல அவனோட முன்னாள் காதலி ஸ்கூல்ல வந்து பார்க்குறான். ஸ்கூல்ல பார்த்தோன்னே ஏன்னா இப்போ வந்து பார்த்தோம்னா என் சர்க்கிளே ஸ்கூல் படிச்ச பொண்ணு இப்போ எனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸ்கூல்ல இருந்தே லவ் பண்ணவங்கள கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஒரு 2 பேர் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். ஸோ கங்ராச்சுலேஷன்ஸ் அவங்கள இப்பதான் கல்யாணம் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ப அந்த ப இவனும் வீட்ல சொல்லி அக்செப்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டான். அவன் பிடிச்ச பொண்ணே கல்யாணம் பண்ணிட்டான். எல்லாம் கரெக்ட்டா போயிட்டு இருக்கு. மறுபடியும் ஹவுசிங் லோன் வரும்போது அங்கதான் ஒரு பெரிய இதா வந்து நிக்குது. என்னன்னா அப்பாவுக்கு வந்து திடீர்னு ஆப்ரேஷன் இது பண்ணிட்டாங்க. அது சாரி அது நடுவுலயே அந்த அவன் காலேஜுக்கு போற முன்னால அந்த டைம்லயே அப்பாவுக்கு இது பண்ணிட்டாங்க. அது வந்து ரொம்ப படத்துல ரொம்ப இது பண்ணிட்டேன். ஸோ இவனுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அவங்க தங்கச்சி வீட்ல இருந்து
ஒரு பிரச்சனை. ஏன்னா இப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க தங்கச்சி வந்து கட்டி குடுத்தது வந்து நகை எதுவும் வேண்டாம். பிடிச்சதுனால தான் கட்டி குடுத்தா. கடைசியில வந்து அவனுக்குமே அவங்கள பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அதுலருந்து ஒரு டிவோர்ஸ் ஆயிடுச்சு அவன் தங்கச்சிக்குமே. ஸோ அவங்க தங்கச்சிக்கு வந்து டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இவங்க வந்து மறுபடியும் நம்ம ஹோம் இது நியூ ஹோம் கட்டலாம் இது 2 பேருமே மறுபடியும் முயற்சி பண்ணி ஹவுசிங் லோன் எடுத்து அதுக்கப்புறம் வந்து ஏன்னா அவங்க அப்போ ஸ்டேஜ் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அவன் சின்ன பையன்ல இருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு 50, 60 வயசு இருக்கும். அந்த வயசுல வந்து சொந்த வீடு கிடைக்குன்னா எவ்வளவு பெரிய இது பாருவாங்க. அவ்வளோ வரைக்கும் எனக்கு குறிப்பா இருந்தது. ஏன்னா ரொம்பவே ரொம்பவே நல்லா இருந்தது படம் பார்க்கும்போது. ஏன்னா ஏன்னா எனக்கு அப்படியே நான் பாதி ஸ்டேஜ்ல தான் இருக்கேன். இன்னும் எனக்கெல்லாம் சொந்த வீடுலாம் வாங்கணும். நானே ரெண்ட் ஹவுஸ்ல தான் இருக்கேன். சொந்த வீடுலாம் வாங்கணும். ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே ஒரு ஆசை வந்தது. அதோட இது வந்துச்சு. ஏன்னா அவனோட வேலையுமே ஐடி கம்பெனி விட்டுட்டு மெக்கானிக் அவன் போகணும்னு ஆசைப்பட்டான். சக்குனு மெக்கானிக் போய் அதுக்கப்புறம் ஹவுசிங் லோன் எல்லாமே அவனுக்கு கரெக்டாக பக்கம் அமைஞ்சிட்டு கடைசியாக வீடு வாங்கிட்டாங்க. ஸோ இதுதான் படத்தோட ஃபுல் இது ரிவ்யூவே. படம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஃபேமிலி படம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் அதான் முக்கியமான படம் சொல்லலாம். பேரண்ட்ஸ் முக்கியமான பார்க்குற படம் சொல்லலாம். அதே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அந்த 2 பேருமே இப்போ முக்கியமாக பார்க்குற படம் சொல்லலாம். ஏன்னா வந்து நீங்க வந்து பேசிக்கா பார்த்தோம்னா லவ் பண்ணிட்டு திரிஞ்சுட்டு அப்படி நீங்க போறீங்க. லவ் பண்ணுங்க ஓகே நான் குறைலாம் சொல்ல மாட்டேன். 2 வீட்டுக்கும் சொல்லிருங்க. அதுக்கப்புறம் நீ உன் வீட்டையும் முதல்ல பாரு. வேட்டைய பார்த்துட்டு உன் வீடு வந்து நீ ஒரு நல்லா ரிச்சான இடத்துல இருக்க ஒரு வருமானத்துக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா நீ ஓகே உன் பாட்டு நீ இது பண்ணலாம். லவ் பண்ணிக்க அது அது உன்னோட இது. இல்ல நீ ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்துகிட்டு பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறன்னா நீ முதல்ல ஃபேமிலி பாரு. லவ் பார்க்காத முதல்ல. லவ் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். அதுக்கப்புறம் ஃபேமிலி தான் எப்பவுமே. அதாவது உன் பேக்ரவுண்ட் முதல்ல செக் பண்ணிக்க. பேக்ரவுண்ட் முதல்ல கரெக்டா ஆக்கிக்க. நீ முதல்ல கரெக்டா இருந்துக்க. அதுக்கப்புறம் ஒண்ணு தேடி எல்லாமே வரும். சரியா? இதுதான் என்னோட பாயிண்ட். என்னோட லைஃப்ல அனுபவப்பட்டது. இப்போ வந்து நல்லாதான் போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம வேலையும் பார்க்க எல்லாமே போயிட்டு இருக்கு. இப்போ வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்றேன். அத வந்து உன் வீட்டை பாரு. உன்னோட பேக்ரவுண்ட் முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ லவ் பண்ணு. லவ் பண்றத வந்து ஒன்ன பார்த்து பண்ண மாட்டான். உன்கிட்ட பணம் இருக்கா? உனக்கு பணம் பார்த்தா உன்னையே லவ் பண்ணுவான் முதல்ல. அதான் புரிஞ்சுக்க. யாரா இருந்தாலும் சரி பணம் தான் வந்து வந்து பேசும். ஸோ அதான் நான் சொல்றேன். பேசிக்கா வந்து உன்னோட பேக்ரவுண்ட் நம்ம செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீ வந்து மூவ் பண்ணிக்க அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இதுதான் மூவி ரிவ்யூ. 3 பிஹெச்கே மூவி ரிவ்யூ. ஸோ எது பார்த்தாலுமே மணி 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 தான் வந்து நிற்குது. ஸோ அதனால தான் சொல்றேன். ஸோ வந்து உங்க பேக்ரவுண்ட் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க மற்ற ரிலேட்டடா பாருங்க நான் சொல்றேன். ஸோ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். மறக்காம வீடியோக்கு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் பட்டன் அனுப்புங்க. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும். உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும். அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள்.